பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்பளம் பொரிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷத்தில் அப்பளத்தை பொரிச்சுக்கலாம். அதுக்கடுத்து காஃபி, டீ, மில்க், சூப் ஐட்டம் இதெல்லாம் ரீஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 செகண்டில் இதை ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கிரேவி ஐட்டம் நீங்கள் வந்து ரீஹீட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்தில் இதை ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வெரைட்டி ரைஸஸ் பண்ணுறோம், அதே மாதிரி உங்களுக்கு வெரைட்டி ரைஸஸ், சப்பாத்தி இதெல்லாம் ரீஹீட் பண்ணுறோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து குக்கிங் வர்றப்ப எல்லா வகையான கீரை ஐட்டம் அண்டு வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு 3 நிமிஷத்தில் குக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பால் ஒரு 1/2 லிட்டர் பால் நான் வந்து கொதிக்க வைக்கிறேன் அப்படின்னா 5 நிமிஷத்தில் 1/2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கடுத்து சிக்கன் நான் வேக வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் வேக வச்சுக்கலாம். இதே நான்